மை செல்ஃப் இந்த சிக்கனை வச்சு ஏதாவது செஞ்சு கூட கொடு. இது என்னுடைய ஓன் ரெசிப்பிங்க. எப்படி செய்யுது பார்க்கலாமா? மஞ்சத்தூள் லெமன் போட்டு வாஷ் பண்ண சிக்கன் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு ஜாரில் 10 சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டு ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி 4 முந்திரி பருப்பு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கீர்ன பச்சை மிளகா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சமாக தயிர் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நிறைய தண்ணி விட்டுருக்கு. இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு நம்ம எந்த கட்டத்துலேயும் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. சும்மா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டான். இவன் தலையில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஒரு தட்டில் சாதத்தோடு இந்த கிரேவியை வச்சு கொடுத்து பாருங்களேன். அதையும் சாப்பிட்டுட்டு கடாயில் மிச்சம் விடாமல் வலிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்.